கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த அக்டோபர் மாதம் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்தியை நாம் பெறுவோம். கர்த்தர் இந்த திருநாளின் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவின் ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான கர்த்தாவே, காலை வேளைக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் இதோ புதிய மாதத்தை, புதிய நாளை காணும்படியாய் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறேன். இந்த நாளிலே உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்டு ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் இருந்து ஆண்டவரை ஆசீர்வதியும். இந்த நாளில் ஆண்டவரே காலை வேளை தியானத்தை நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து தாரும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கு உங்களுடைய இறை ஆசிரியர்களை தாரும். இந்த நாளின் பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நாம் கர்த்தரை துதிக்கும்படியாய் 61வது ஞான பாடலாக இம்மட்டும் தேவ கிருபை அடியேனை ரட்சித்து என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஏமாட்டும் தேவ கிருபை அடியேனை ரட்சித்து இக்கட்டிலும் என் ஜீவனை அன்பாய் பராமரித்து மாதயவாய் நடத்திற்று. இம்மட்டும் சுவாமி எனக்கு சகாயம் செய்து வாராம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கண்ட உண்மைக்காக கர்த்தாவுக்கெனதுண்மையாம் துதியுண்டாவதாக. அதிசய அன்புடனே சகாயம் செய்து என்பதே என் மனமும் என் வாக்கும். இனியும் உமதுண்மையில் சகாயம் செய்து வாரும். என் இயேசுவின் காயங்களில் மூடிய என்னை காரும். கிறிஸ்தின் ரத்தம் நீதியும் எக்காலமும் எவ்விடமும் என்னை ரட்சிக்க. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதம் 2024ஆம் ஆண்டின் 10வது மாதம், கடந்த 9 மாதங்களில் கர்த்தர் நம்மை மிக ஆசீர்வாதமாய் நடத்தி இந்த 10வது மாதத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை அது சங்கீதம் 128. அன்பானவர்களே, இது திருமண சங்கீதம் அல்லது ஆசீர்வாதத்தின் சங்கீதம் என்று நாம் சொல்லலாம். ஆனால்
இதுல இருக்கிற மிக முக்கியமான ஒரு சூட்சமம் இருக்கிறது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதனுடைய பயன்கள், ஆண்டவருக்கு பயந்து நடப்பதனுடைய பயன்களை பற்றி இங்கே சங்கீதக்காரன் மிக அழகாய் சொல்லுகிறார். இதை சீயோன் மலை திருப்பயண பாடல் என்று சொல்வார்கள். எல்லாரும் எருசலேம் மலைக்கு பயணங்களை செல்வார்கள். அந்த பயணங்கள் செல்லும் போது அந்த பயணங்களிலே ஏற்படுகின்ற துன்பங்கள் துயரங்களில் இருந்து காத்துக் கொள்வதற்காய் பாடப்படுகிற பாடல் தான் இந்த 128வது பாடலும், அதே போல 121வது பாடல். சங்கீதம் 121 கூட சீயோன் மலை திருப்பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடலில முதல் பகுதியில நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். நல்லா கவனிங்க, இங்க 2 வார்த்தைகள் இருக்கிறது. அஞ்சி, ஆண்டவருக்கு அஞ்சி, கடவுளுக்கு பயப்படுகிற பயம். என்ன பயம் அது? எப்படிப்பட்ட பயம்? கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தையும் இன்றைக்கு உலகத்துல இருக்கிற காரியங்களுக்கு நம்ம பயப்படுகிற பயத்தையும் ஒன்னாக வைத்து பார்க்க முடியுமா, ஒப்பிட முடியுமா என்று பார்த்தால் முடியவே முடியாது. கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்பது அது வேறு. அது எப்படி என்றால், கடவுள் எல்லா நேரங்களிலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். யோசேப்பு போத்திபார் மனைவி தவறு செய்ய அழைக்கும் போது அவன் தன் ஆடையை உதறிவிட்டு ஓடுகிறான். அப்ப சொல்றான், கடவுள் என்னை பார்க்கிறாரே, நான் என்ன செய்யட்டும், நான் என் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று ஓடினான். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று பயந்து வாழ வேண்டும். பாவம் செய்வதற்கு பயப்பட வேண்டும். ஒரு தவறான வார்த்தை பேசுவதற்கு பயப்பட வேண்டும். தவறான காரியங்கள் சிந்திப்பதற்கே பயப்படணும். செய்வதற்கு கூட ரெண்டாவது, சிந்திப்பதற்கே பயப்படணும். ஏன்னா கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், கடவுள் என்னை வாட்ச் பண்றார். He is watching over us. இல்லையா? அவருடைய கண்கள் உலகமெங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அப்ப நாம் பயப்படுகிற பயம் எப்படி இருக்கிறது? நாம் உட்கார்வதையும் எழுந்திருப்பதையும் படுத்திருப்பதையும் அவருக்கு தெரியும். இல்லையா? என்னுடைய கருவை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அவருடைய கண்கள் கண்டன என்று சங்கீதம் 139 நம்ம வாசிக்கிறோமே. வானத்துக்கு ஏறினால், பூமிக்கு அடியில போனாலும், கடலுக்கு அடியில போனாலும், அருணோதயத்தை சட்டையில எடுத்துக்கொண்டு வானத்திற்கு மேலே ஏறினாலும் அவர் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆகவே அன்பானவர்களே, இந்த கால வேளையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வேற ஒரு சூழ்நிலையில போய் கொண்டிருக்கிறோம். கம்ப்யூட்டர், செல்போன், இல்லையா, இன்னைக்கு ஏஐ என்று சொல்லப்படுகிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னைக்கு நிறைய தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பயன்படுகிறது. இதனால நம்முடைய பிள்ளைகள் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போகுது. இதனால இந்த சூழ்நிலையில பிள்ளைகளுக்கு நாம் பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுக்கணும். உலகத்துக்கு பயப்படுகிற பயம் என்ன? இன்னைக்கு ரவுடி வந்து நம்மளை அடிக்க போறான், குத்துவன் வெட்டுவன் சொல்றான், அதுக்கு பயப்படுற பயம். பேய் பிசாசுக்கு பயப்படுற பயம். சாதாரண மக்களுக்கு பயப்படுகிறோம் அப்படி இல்லை, கடவுளுக்கு பயப்படுகிற பயம். அது எப்படிப்பட்ட பயம் சொன்னா, அன்பும் பாசமும் கலந்த ஒரு பயம். அன்பும் கீழ்ப்படிதலும், அது ஒரு ஃபார்முலா. லவ் பிளஸ் ஒபீடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபியர் ஆஃப் த லார்ட். இல்லையா? அதான் நீதிமொழிகள் 1 நம்ம 7 வாசி, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். கடவுளுக்கு அஞ்சி நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்கள். என்னென்ன ஆசீர்வாதம் பாருங்க. இங்க சொல்றாரு, பேறு பெற்றோர். பேறு பெற்றோர்னா நம்ம மத்திய 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இல்லையா? பேறு பெற்றவர்கள் யார் யாரு? கடவுள் மேல விசுவாசம் உள்ளவங்க, இரக்கம் உள்ளவங்க, அவர் கீழ்படுகிறவங்க, இல்லையா, ஏழையா இருக்கிறவங்க எல்லாருமே பேறு பெற்றோர். இந்த பெனிஃபிட்ஸ் என்று சொல்வார்கள். இல்லையா? அந்த பேறு பெற்றோர், அந்த பேறு பெற்றோர் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை கடவுளுக்கு பயப்படுகிற மக்கள் பெறுவார்கள். அடுத்தது, உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். உழைப்பின் பயன். நம்ம இன்னைக்கு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் என் உடம்புல சோறே ஓட்டல, எனக்கு காசு கையில நிக்கல அப்படின்னா அது காரணம் என்னன்னா, கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்றத அர்த்தம். அதுதான் நீங்க சங்கீதக்காரர் சொல்றான், உடைய உழைப்பின் பயனை நீர் உண்பீர். இல்லையா? உழைப்பின் பயன் நீ ஆசீர்வாதம் அதை உண்மை அப்படின்றான். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். நற்பேரும், நல்ல பேரு, அதே போல நலமும். இந்த உலகத்துல நல்ல பேர் எடுப்பது ரொம்ப ரொம்ப கடினம்.
கெட்ட பேர் ரொம்ப ஒரு செகண்ட்ல எடுத்துடலாம். ஆனா நல்ல பேர் எடுப்பது மிக 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 கடினமாக இருக்கிறது. அதை ஆண்டவர் தரார். எப்போ? கடவுளுக்கு அஞ்சி நடக்கும் போது, பயப்படும் போது, நலமும் நம்முடைய வாழ்க்கையில நலமும் வளமும் ஆண்டவர் தருகிறார். அதே போல உம் இல்லத்தில் உம் துணைவியர் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல உம்மை சூழ்ந்திருப்பார்கள். மனைவி ஆசீர்வாதமா இருப்பாங்க, பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளைப் போல சுற்றிலும் இருப்பாங்க. எப்போ? கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தினால. அப்போ ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவர். இந்த ஆடவர் என்று சொல்கிற போது ஆண் பாலை குறிக்கும். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை நம்ம படிக்கும் போது வெறும் ஆண் பாலை மட்டும் பார்க்காம எல்லாத்தையும் பார்க்கணும். ஆடவர் என்று சொன்னால் எல்லாருமே குறிக்கிறது. ஒரு ஹியூமன் என்று நம்ம எடுத்துக்கொள்ளணும். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்குது. கடவுளுக்கு பயப்படுகிற எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நம்ம மறக்கவே கூடாது. அதே போல சொல்றாரு, ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாகும். இது அடுத்த ஆசீர்வாதம் இல்லையா? கடைசி காலத்துல நம்ம எல்லா வயசானவங்க சொல்லுவாங்கப்பா, நான் காசி போறோமா, ராமேஸ்வரம் போறோமா, கடவுளை தேடுறோமா. அது மாதிரி சியோனுக்கு நீங்க வந்தீங்கன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். சியோன் என்பது கடவுள் வாழுகிற இல்லம். அதுதான் ஜெருசாலேம் என்று சொன்னால் கடவுள் வாழுகிற இல்லம். அதே நேரத்தில் சமாதானத்தின் இல்லம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ நீ அதை தேடி வந்தால் கடவுள் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே பெறுவாய். அன்பானவர்களே, இந்த மாதம் நமக்கு ஒரு விசேஷித்த மாதம். என்ன மாதம் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு மிக முக்கியமான மாதம் இல்லையா? நமக்கு சீர்திருத்தல் செம்மல் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் 1516ஆம் ஆண்டு அன்றைக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து நம்முடைய வாழ்க்கையில சீர்திருத்தலை கொண்டு வந்தவர் இல்லையா? அதுதான் இன்றைக்கு நமக்கு 1517 தொடங்கப்பட்ட அந்த சீர்திருத்தல் இன்னைக்கு தொடர்ந்து 500 வருடங்களை கடந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். ஆகவே இந்த மாதம் நமக்கு சீர்திருத்தல் மாதம். இந்த மாதம் முழுக்க நாம் சீர்திருத்தல் காரியங்களை, மிக முக்கியமான மார்ட்டின் லூத்தர் கற்பித்த டாக்ட்ரின்ஸ் எல்லாம் நம்ம படிக்க போறோம். அவர் சொன்ன 4 மிக முக்கியமான காரியங்கள் என்ன? 4 pillars இல்லையா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1:17 அதுதான் வைத்து நமக்கு சொல்றாரு. இப்ப விசுவாசத்தினால் மட்டுமே, கிருபையினால் மட்டுமே, வார்த்தையினால் மட்டுமே, கிறிஸ்துவினால் மட்டுமே என்ற 4 காரியங்களை வைத்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆகவே தொடர்ந்து இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறார். நாம் அதற்கு செய்ய வேண்டியது அவருக்கு அஞ்சி அவருக்கு பயந்து நடக்கிற ஒரு காரியம். அப்படிப்பட்ட இறை வாழ்வை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். God bless you all. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையில ஆண்டவரே சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இதோ ஆண்டவரே, கடந்து போன 9 மாதங்களையும் கிருபையா எங்களை காத்து இந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறது. இந்த மாதம் சீர்திருத்தல் மாதம். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் ஆண்டவரே அன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை எதிர்த்து போராடி, ஆண்டவர் போப்புகளை எதிர்த்து போராடி சபைக்கு ஆண்டவரே சுவிசேஷத்தையும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் ஆண்டவர் பெற்றுக் கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டவரே காலகட்டம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே இதை நாங்கள் ஆசீர்வாதமாக கடைபிடிக்கவும், முக்கியமான டாக்டரின்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை தான். இதோ இந்த நாளில கூட ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். கடவுளுக்கு அஞ்சி நடக்கின்ற மக்களாய் நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை தாரும். நாங்கள் பயந்து நடக்கிற போது எங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவரை இந்த மாதம் முழுவதும் கிருபையாய் எங்களை காத்தருளும். எங்கள் பணிகளையும் பயணங்களையும், எங்கள் குடும்பங்களையும், எங்கள் திருச்சபையும், எங்கள் தேசத்தையும், என்னுடைய கிராமங்களையும், ஆண்டவரை என்னுடைய தமிழ்நாட்டையும், ஆண்டவர் உலக நாடுகளையும் கர்த்தர் காத்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாட்களிலே ஆண்டவரே பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகின்றவர்கள், பலவீனமா இருக்கிறவங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் தேவன் கண்ணோக்கி பார்த்து சுகத்தை பலத்தை தந்து நீர் வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இதோ கர்த்தாவே என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில மிக முக்கியமான ஆண்டவர் ஒரு மிஷினரியை நாங்கள் இழந்திருக்கிறோம். கர்த்தாவே நேற்று தினத்துல அவர்களை இழந்து இதோ கர்த்தாவே இன்னைக்கு அவர்களுடைய நினைவில் நாங்கள் இருக்கிறோம். அவர்கள் செய்த ஊழியங்கள் மிக முக்கியமான ஊழியங்கள். ஆண்டவரே டாக்டர் ஜி ஆலிஸ் பிராயர் அவர்களை இழந்து நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதலை சமாதானத்தை தாரும். அம்மாவனுடைய ஊழியங்கள் மிக சிறப்பான ஊழியங்கள். ஆண்டவரை மருத்துவ ஊழியத்தையும் சரி, சுவிசேஷ ஊழியத்தையும் சரி, அநேக கிராமங்களுக்கு சென்று மிக சிறப்பாக செய்தார்கள்.
ட்ரஸ்ட்ல இருந்தாங்க. அநேக திருச்சபைகளுக்கு பணத்தை கொடுத்து சபைகளை கட்டினார்கள். ஆண்டவர் எண்ணற்ற ஊழியங்களை திருமணம் செய்து கொள்ளாமல் ஆண்டவர் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களை நாங்கள் ஆண்டவர் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை அனுப்பிய எங்களுடைய LCMS அவருடைய தாய் திருச்சபை நன்றியோடு நினைக்கிறோம். இந்த நாட்களிலே என்னுடைய LCMS பிரசிடென்ட் ரெவரண்ட் டாக்டர் மேத்யூ ஹாரிசன் அவர்கள் ஆண்டவர் நாகர்கோயிலில் ஆண்டவர் இருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களை நினைவு கூறுகிறோம். செமினரினுடைய 100வது ஆண்டு விழாவை கண்டு நன்றி செலுத்தினோம். தொடர்ந்து ஆண்டவர் நாளில் அம்மாவை இழந்திருப்பது எங்களுக்கு பெரிய வருத்தராஜா. ஆனாலும் கூட இதோ அவரவர் காலம் வருகிற போது அவர்கள் வருகிறார்கள். அவளை அழைக்கிறேன் என்பதை உணர்ந்திருக்கிறோம். உலகம் தர முடியாத ஆறுதலை, தேர்தலை, மெய் சமாதானத்தை என் தேவன் தாமே நீ தந்து வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே வியாதியா இருக்கிறவங்க, பலவீனமா இருக்கிறவங்க, துன்பத்தில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிற எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்க. குறிப்பாய் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஜாக்காவுக்காக, அன்பான பிள்ளைகளுக்காக, இப்படி சாக்கோ சாருக்காக, ஆண்டவர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வாதிங்க. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் சீர்திருத்தல் காரியங்களை நான் குறித்து தியானித்து ஆய்வு செய்து மக்களுக்கு அதை வழங்க அடியேனும் எடுத்து நீ பயன்படுத்தும். துதிய கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இறைமைந்தர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் ஜெபம் கேளும் சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியுடைய ஆசிகள் இந்த நாளில் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருந்து இந்த சீர்திருத்தல் மாதத்தை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். God bless you all. ஆமென்.